சூழ்நிலைகள் இது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்கிறோம். ஆனால் அவர் பெரும்பாலான மக்கள் சொன்ன வார்த்தை நம்மால் கூடாது. அதுபோல் சொன்ன அடுத்த வார்த்தை நம்மை விட அவர்கள் பலவான்கள். இங்கே ஆண்டவரை மறந்து போகிறோம், வார்த்தையை மறந்து போகிறோம், அழைப்பை மறந்து போகிறோம், அபிஷேகத்தை மறந்து போகிறோம். இல்லை என்பானவர்களே, உங்களை விட பலவான்கள் அல்ல. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யோசித்து பாருங்கள், 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த பரந்த இந்தியாவில உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளையாய், அவருடைய ஊழியனாய், அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் திருச்சபையில ஏதோ ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. ஒருவேளை எழுத்தும்படி பலவீனமா இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பலவான்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உலகம் சொல்லுகிற அந்த பலன் அல்ல, உலகத்தினுடைய பலன் வேறு. அது பணபலன், ஆள் பலன், அரசியல் பலன், செல்வாக்கு. அந்த பலன் நமக்கு தேவையில்லை. அவன் சொல்கிறார் நீ பலவான். எனவேதான் கிதியோனை பார்த்து சொன்னார், அவன் அங்கே விதைத்து, அங்கேயே அறுத்து, அங்கே அவன் சாக விரும்பினவன். ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ சாவதில்லை. ஒரு பலவீனனை பலவான் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை உத்தமமாய் பின்பற்றுவது என்பது உலகம் போகிற போக்கீர் அல்ல, உலகம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, உறவுகள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், அதாவது வாழ்க்கையை எதிர்த்து போராட வேண்டியவர்கள். அன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்க சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியும், அதாவது கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிய வேண்டும், வளைய வேண்டிய இடத்துல வளைய வேண்டும். எல்லா இடத்துல வளைந்து கொடுத்தால் உங்களை தனித்தன்மை போய்விடும், உங்கள் அபிஷேகம் போய்விடும். பி ஸ்டாண்ட் வாட் யூ ஆர். நீங்கள் யாராய் தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ அவராய் நில்லுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, தேவன் தந்த வார்த்தை. ஒருவேளை காலங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை தாமதிக்காது. அவர் சொன்ன வார்த்தைகள் அன்பானோட, அதிலும் 32ஆம் வசனம் அவர் சொல்லுகிற வார்த்தை, அது குடிகள் பட்சிக்கிற குடிகள். இரண்டாவது அடுத்த வார்த்தை, அந்த ஜனங்கள் பெரிய ஆட்கள். இதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், அவர்கள் பெரியவர், இவர் பெரியவர், அவர் பெரியவர். இல்லை, உங்களுக்குள் இருக்கிற பெரியவர். அதாவது நீங்கள் பெரியவர்கள், ஏனால் அந்த பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறதுனாலே நீங்கள் பெரியவர்கள். இது பெருமை அல்ல, உங்களை குறித்த தேவன் வைத்திருக்கிற மேன்மை. அன்பானவர்களே, don't evaluate the things what you are saying. நீங்கள் பார்க்கிற ஒன்றை வைத்து உங்களையே குறைந்து மதிப்பிடாதிருங்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான், ஒன்று அதிகப்படியான எண்ணம், இல்லை என்றால் ஒரு தாழ்வான எண்ணம். என்னால முடியாது. திருச்சபையில கூட பாருங்களேன், என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் பிரசங்கிக்க முடியாது, என்னால் ஆராதிக்க முடியாது. நீண்ட காலம் வருகிறார்கள், ஆனாலும் கூடாது. ஒரே வார்த்தை கூடாது, என்னால முடியாது. இந்த ஊழியம் செய் தம்பி, என்னால முடியாது. இந்த காரியம் செய், என்னால முடியாது. ஒரே வார்த்தை முடியாது. இல்லை என்பார்களே, என்றைக்கு முடியாது என்று சொல்லுகிறோ கடைசி வரைக்கும் முடியவே முடியாது. ஆனால் தேவன் உங்களை அழைத்தது உண்மை, உங்களை அபிஷேகித்தது உண்மை. ஒரு நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டார். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது மட்டுமல்ல, 33ஆம் வசனத்துல இப்படி சொல்லி, இதான் என்ற உலகம், இப்படி சொல்லி, அப்படி சொல்லி, இப்படி சொல்லி, எதே ஒன்று சொல்லி. திருச்சபையில் கூட பாருங்களேன், ஊழியனுக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக, இயக்கங்களுக்கு எதிராக, ஸ்தாபனத்துக்கு எதிராக அப்படி சொல்லி, அது மட்டுமல்ல, அவர்கள் அதாவது துச்செய்தி பரம்ப செய்தார்கள். இதான் என்ற ஊழியமே. அடுத்தவரை குறித்து, அடுத்த ஊழியனை குறித்து துச்செய்தி. இப்படிப்பட்ட நேரத்துல அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதா இருந்தாலும் இதையும் கரைந்து போகும். வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படும், உங்களுக்குள்ளே ஒரு தவிப்பு ஏற்படும், சஞ்சலங்கள் ஏற்படும். ஆனால் வேதம் சொல்கிறது, காலே இவைகளின் மத்தியில உத்தமமாய் நடந்தான். திரும்ப வார்த்தை சொல்லுகிறேன், அதை தேசத்தை குறித்து, அந்த இடத்துல தனிநபர்களை குறித்து. அன்பானவர்களே, ஒரு பொய்யை 10 தடவை சொன்னா மெய்யாயிடும். உங்களை குறித்து, என்னை குறித்து உலகம் பேசிட்டா இருக்கும். உங்களை பற்றியும் பேசும், என்னை பற்றியும் பேசும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவள் துச்செய்தி பரம்ப செய்தார்கள். இன்னைக்கு பாருங்கள், நற்செய்தி அறிவிக்கிற மக்கள் மிக குறைவு. ஆனால் அந்த துச்செய்தியைத்தான் ஜனங்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஊடகங்களில கூட பாருங்களேன், அடுத்தவர்களை தாக்கி பேசுகிற, விமர்சிக்கிற, அடுத்தவர்களை கேவலப்படுத்துகிற அப்படிப்பட்ட செய்திகளை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அது வெளியிடர்களுக்கு அவங்க நிறைய பார்வையாளர்கள்.
நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தியத்தை பேசுகிற திருதேவன் இந்த ஊடகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய செய்திகளை யாரும் பார்ப்பதில்லை, 100 பேருக்கு கூட மேல பார்க்கறது இல்லை. அப்படியானால் நற்செய்திக்கு இருக்கிற மதிப்பை விட துச்செய்திக்கு இன்னைக்கு இருக்கிற மதிப்பு மேன்மை அதிகமானது. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்துல அன்பார்களே, உங்களை குறித்து ஒரு துச்செய்தி வரும்போது நீங்க எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் ஒரு சோறு வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும், ஒரு வேதனை வந்துடும், ஒரு 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 தவிப்பு வந்துடும். அது மட்டுமல்ல, ஒரு தேக்கம் ஏற்படும். நான் ஏன் இதை செய்ய வேண்டும், இவ்வளவு நாள் இதை செய்தேனே, இதை ஏன் செய்ய வேண்டும்? இதுதான் உலகம். பட் ஸ்டில் நான் சொல்ல வந்த காரியம், எதை செய்கிறீர்களோ தொடர்ந்து செய்யுங்கள். இந்த உலகமே துர்ச்செய்தியை பரப்புற உலகம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், திருச்சபை மக்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் வளர்த்து ஆளாக்கினவர்களை உங்களுக்கு துர்ச்செய்தி சொல்லுவார்கள், உங்களுக்கு எதிராக பேசுவார்கள். சுற்றத்தாரும் காலத்தில் குடைந்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார், கொள்கை கூடியே பலர் பிரிந்திட்டார். ஆனாலும் ராஜாவின் அன்பு உங்களை ஒரு நாளும் மறக்கவே மறக்காது. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய துச்செய்தி பரப்பின மக்களுடைய நிலைமை என்ன? வாசிக்கிறேன், கேளுங்கள். என்னாகமம் 14:1. அந்த துச்செய்தி யாரெல்லாம் பரப்புறாங்களோ அவர்கள் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இதுதான் இயற்கை கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை. வசனம் சொல்கிறது, எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள். அது மட்டுமல்ல, அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இதுதான் துர்ச்செய்தியினுடைய விளைவு. துர்ச்செய்தி ஒருவேளை அன்பானவர்களை உங்களை திசை தடுமாற பண்ணும், உங்களுடைய பாதையை மாற்றும், உங்கள் பயணங்களை மாற்றும், உங்கள் வேகங்களை மாற்றும், உங்களுடைய அர்ப்பணத்தை மாற்றும். அன்பை கொண்டு சொல்ல விரும்புகிறேன், டோன்ட் சேஞ்ச் யுவர் ட்ராக். உங்கள் பாதைகளையும் உங்கள் பயணங்களையும் ஒரு நாள் மாற்றாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். யார் வருகிறார்களோ இல்லையோ, உங்களுடைய பயணம் தொடர்ந்து முன்னேறட்டும். தொடர்ந்து அதே என்னாகும் 14:2 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். யோசித்து பாருங்களேன், இதுதான் இன்றைய ஊழியம். ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தில காலம் சேரவில்லை. இன்றைக்கு திரும்ப திரும்ப யார் என்றைக்கு மாறுவான்றே தெரியாது, மாறி வரும் ஒரு உலகம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக. இன்றைக்கு திரும்ப திரும்ப நான் உங்களை பார்த்து சின்ன கேள்விக்கிறேன், பெரும்பான்மை தீமைக்கு பக்கம் இருக்கிறது, நீங்கள் யார் பக்கம்? ஒரு கூட்டமே, உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் உடன்பிறப்புகள் எல்லாமே தீமைக்கு பக்கம் இருக்கிறது. நீங்கள் நல்லவர்கள், நீதிமான்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், நீங்கள் யார் பக்கம்? உறவுகள் பக்கமா, ஊழியரின் பக்கமா? இன்றைக்கு திருச்சபையில பார்க்கிறேன், உறவுகளுக்குத்தான் மதிப்பு, ஊழியனுக்கு மதிப்பு இல்லை. நல்லாவே தெரியும் இது தவறு. ஒரு தவறை கண்டிக்கிறோம், அதை கண்டிக்கும் போது ஒட்டுமொத்த உறவுகளும் அந்த தவறுக்கு பின்னால் இருக்கிறது. ஊழியன் தனியாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மோசே உத்தமமாய் நடந்தான். இது கொஞ்சம் கடினம். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன தனியா நிக்கிற, நீ உன்னை பார்த்துடலாம், உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, அதுதான் உனக்கு நடக்கும். மிரட்டல் நிறைய வரும், அதாவது மன அழுத்தங்கள் நிறைய வரும், மனப்போராட்டம் நிறைய வரும். இத்தனை பேர் நல்லவர்கள் தான், நீதிமான்கள் தான், உத்தமர்கள் தான். ஆனாலும் அந்த மிரட்டல்களுக்கு நிகழ்மையாவுக்கு அந்த மிரட்டல் ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், சன்பல்லா, தொபியா, 2வது நோபதியாள், இன்னும் ஒரு தீர்க்கதரிசி, அத்தனை பேரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த நிகழ்மையா சொன்னான், நான் என் வேலையை விட்டு நான் போவதில்லை. ஐ வில் நாட் குவிட். எதற்காக அழைக்கப்பட்டேனோ அவன் சொல்லுகிறான், நான் ஒரு நாளும் இந்த வேலை விட்டு வர மாட்டேன். எதிர்ப்பாளர்கள் அதிகம், ஏளனங்கள் அதிகம், பாடுகள் அதிகம், பரியாசங்கள் அதிகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆனாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பானவர்களே, நாங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமமாய் நடந்தான். என்னாகவும் 14:3 நாங்கள் எங்கள் தேசத்துக்கு திரும்பி போகிறதே உத்தமம் அல்லவா? நீ நிறைய பேர் அப்படியே நினைக்கிறோம், இந்த ஊழியம், இந்த வாழ்க்கை, இந்த பாடுகள், இந்த போராட்டம் என் பழைய வாழ்க்கைக்கு போயிடலாமே. இல்லை என்பானவர்களே, இது போன்ற வாழ்க்கை இந்த உலகத்துல இல்லை. எனவேதான் பக்தன் பாடினான், இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பெற்றோர் பூமியில் எவரும் இல்லை. நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். எதனால் தெரியுமா? அவரை பின்பற்றுவது, அவரை ஆராதிப்பது. டோன்ட் குவிட், விட்டுவிட வேண்டாம். அவர் சொன்ன வார்த்தை,
நாங்கள் எகிப்திற்கு திரும்பி போகிறது நல்ல உத்தமம் அல்லவோ? கவனிங்கள், எது உத்தமம் என்றே ஜனங்களுக்கு புரியல. எது சரி எது தவறு? உத்தமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே புரியல. பாவ வாழ்க்கைக்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு, அந்தகார வாழ்க்கைக்கு திரும்பி போவது உத்தமமா? இல்லையே. நினைக்கிற வார்த்தை அதான், திரும்பி போகலாம். ஊழியர்கள் கூட, அநேக ஊழியர்கள் இன்றைக்கு உலக வேலை செய்கிறார்கள். நான் இறையற் கல்லூரியில 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். என்னுடைய இறையற் கல்லூரியில படித்த அநேக மாணவர்கள் இன்றைக்கு உலக வேலை செய்கிறார்கள். அது சரியா தவறா என்ற வார்த்தை வரவில்லை. அதற்கு இறையற் கல்லூரி தேவையில்லையே. அழைப்பு, அபிஷேகம், 2 ஆண்டுகள் அங்க படித்து 3 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று, அப்ப யோசித்து பாருங்கள், அழைத்தவரையும் அழைப்பையும் உதாசீனப்படுத்துகிற வாழ்க்கை. அவர் வாழ்க்கையில சோபித்தார்களா என்றால் இல்லை. முன்னேறினார்களா என்றால் இல்லை. ஜெயித்தார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அன்பாவுடைய, இதுல ஜெயிக்காத நீங்கள் வேற எதிலுமே ஜெயிக்க முடியாது. இதுல தோற்று போன நீங்கள் எல்லாவற்றிலும் தோற்று போவீர்கள். ஒரு அழைப்பிலே நீங்கள் தோற்றுவிட்டால் வாழ்க்கையே தோல்வி. ஒரு ஊழியத்திலே தோல்வி ஏற்பட்டால் வாழ்க்கையிலே தோல்வி. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை ஏமாற்றுகிற ஒருவன் தன்னுடைய சொந்த மனைவியை ஏமாற்றுவான். இதுதான் உலகம். ஏனென்றால் இன்னைக்கு அனைவரும் புரியல. இன்னைக்கு கர்த்தரையே ஏமாற்றுகிறோம். மல்கியால் வாசிக்கிறோம். மல்கியா 1:6 தேவனை கனம் பண்ணவில்லை. 2:14 சொந்த மனைவியை கனம் பண்ணவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, டோன்ட் டிசீவ் காட், டோன்ட் டிசீவ் யுவர்செல்ஃப். உங்களை ஏமாற்ற வேண்டாம், உங்களை அழைத்தவரை ஏமாற்ற வேண்டாம். அவன் உத்தமமாய் நடந்தான். இவன் சொல்கிறார்கள், நாங்கள் திரும்பி போகிறது உத்தமம் அல்லவோ? அதுவா உத்தமம்? இல்லை. பாடுகளானாலும், போராட்டங்களானாலும், இல்லாமையானாலும், வெறுமைகளானாலும், கண்ணீரானாலும், கவலைகளானாலும், ஒவ்வொரு ஊழியரும் அன்பாரோட இடுக்கத்தின் பாதையில் தான் போகிறார்கள். நீ நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க நினைக்கலாம் ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கிறாங்க. நெவர். எவ்ரிடே தே ஆர் ஸ்ட்ரகிளிங். உள்ளான, வெளியான, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, மறைவான, அந்தரங்கமான, வெளியரங்கமான பல பாடுகள், இவை எல்லாவற்றையும் கடந்து அதைத்தான் வேதம் சொல்கிறது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். அதுதான் உத்தமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அது மட்டுமல்ல, என்னாகமம் 14:4 இப்படி சொல்கிறது, பின்பு அவர்கள், எதிர்ப்பாளர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். உங்களுக்கு புரிய நினைக்கிறது இந்த வார்த்தை. கவனிங்கள், ஒரு தனி மனிதன் விழும்போது அவன் விழுறதில்ல, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறான். இது ஊழியங்கள் நடக்குது. அதாவது அந்த ஊழியருக்கும் அவனுக்கும் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு அவன் ஒரு தொழில் கூட்டத்தை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளுகிறான், ஊழியனுக்கு விரோதமாய். அந்த வார்த்தையை நாம் ஒரு தலைவன் ஏற்படுத்தி கொண்டு, எதற்கு? தீமை செய்வதற்கு, ஒரு ஊழியனை துக்கப்படுத்துவதற்கு, ஒரு ஊழியனை வீழ்த்துவதற்கு, ஒரு ஊழியனை பாரப்படுத்துவதற்கு, ஒரு ஊழியனை நிலைக்குறை வைப்பதற்கு ஒரு தலைவர் ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதுக்குதான் தீமை செய்வதற்கு ஒரு லீடர், அவர் தான் லீடர். ஆனா பிரச்சனை வரும்போது அவர் சொல்றாரு, நான் அவர் சொல்லித்தான் செஞ்சேன். யோசித்து பாருங்கள், பிரச்சனை வரும்போது நான் இயல்பா செய்யல, அவர் தான் செய்ய சொன்னார், நான் செஞ்சேன். அவர் எழுத சொன்னா நான் எழுதினேன், அவர் பேச சொன்னா நான் பேசுறேன். வசனம் சொல்கிறது, அவர்கள் நாம் ஒரு தலைவன் ஏற்படுத்தி கொண்டு, இதற்கு தீமை செய்ய, தேவன் விட்டு போக, தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிங்கள். I want to ask you, what kind of group you are? எப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நீதி, உண்மை, உத்தமம், நியாயம், அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அநியாயம், அக்கிரமம், அசுத்தம், ஆதாயம், அந்த கூட்டங்க சேர வேண்டாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் காலை உத்தமமாய் வாழ்ந்தான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதாவது காலையுடைய அந்த வாழ்க்கையில் இன்னொன்றை பார்க்கிறோம். என்ன 14:6 அன்பான வேதம் சொல்கிறது, யோசுவாவும் எப்புனேன் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, அவள் சொன்ன வார்த்தை ஒரு நேர்மறையான வார்த்தை. அதாவது, நாங்கள் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம், அது மட்டுமல்ல தேவன் அந்த தேசத்தை எனக்கு கொடுப்பார். இதுதான் அன்பானவர்களே ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். திரும்ப திரும்ப ஒரு பெருங்கூட்டமே
வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட். அவர் தனிமனிதன் சொல்லுகிறார், ஐ கேன். திரும்ப திரும்ப உறவுகள்ல கூட திரைக்கூட்டத்தை பின்பற்றாதீர்கள், பின்பற்றினால் நீங்கள் காணாமற் போவீர்கள். Don't follow the crowd. If you follow the crowd, you will be disappeared. திரும்ப திரும்ப don't follow the crowd. If you follow the crowd, you will be disappeared. திரைக்கூட்டத்தை பின்பற்றாதீர்கள், அப்படி பின்பற்றினால் ஒரு நாள் நீங்கள் காணாமலே போவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அவன் சொன்னான், தேவன் தேசத்தை கொடுப்பார். அவர் சொன்னதெல்லாம் எதிர்மறையானது, மோசமானது, நம்மை உடைக்கிறது, நம்மை நிலை குறைய வைக்கிறது, நம்மை தடுமாற பண்ணுகிறது. அல்ல தேவன் சொல்கிறார், கொடுப்பார். இந்த நாளில உங்க நிலைமை எனக்கு தெரியாது, எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது, உங்களுடைய நோக்கம் எனக்கு தெரியாது, உங்களுடைய பாரம் எனக்கு தெரியாது. தேவன் ஊழிய சொல்லுகிறேன், ஒரு தேவ மனிதனாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உலகம் சொல்ல கூடாது, தேவன் சொல்ல கூடும். வாழ்க்கை கூடும், குழந்தை பாக்கியம் கூடும், ஊழியங்கள் கூடும், எதிர்காலம் கூடும், உங்கள் ஆரோக்கியம் கூடும். அன்பானவர்களே, உலகம் சொல்லுவது உண்மை அல்ல, தெய்வம் சொல்லுவதுதான் உண்மை. உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் இவர். அவர் சொல்லுகிறார், அவர் கொடுப்பார். அடுத்த வார்த்தை, காலேப் சொன்ன வார்த்தை என்னாகவும் 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். எத்தனை பெரிய வார்த்தை! உலகமே இன்னைக்கு எப்படித்தான் இருக்கிறது? உன்னுடைய கருத்து என்னவென்றால், கான்பிடன்ஸ் இன் காட். தேவன் மேலே அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை. நம்மை அசைக்கிற பல சக்திகள் உண்டு, ஆனால் வேதம் சொல்கிறது நம்மை அசைக்க முடியாத பல சக்திகள். அதைத்தான் இந்த 6, 7, 8, 9 அசைக்க முடியாத சக்தி. வேதம் சொல்கிறது, அந்த காலேப் சொன்ன வார்த்தை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கான்பிடன்ஸ் இன் காட். உலகமே எதிர்த்து நிற்கலாம், உலகம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் கான்பிடன்ஸ். வேதம் சொல்லுகிறது, அவரையே, அவரை அல்ல, அவரையே சார்ந்திருங்கள். A total dependence upon God. தேவனையே சார்ந்து வாழும்போது திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, உடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். முறுமுறுப்புகள் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். அது மட்டுமல்ல, தேவன் என்ன சொன்னாரோ உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 14:30 தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை குடியேற்றுவேன், நான் உங்களை குடியேற்றுவேன். ஆங்கிலத்துல ஐ will settle your life. Have a confidence. அந்த நம்பிக்கை. பாட்டெல்லாம் பாடுறோம், நான் நம்பும் கண்மலை, அலைகள் மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் வந்தாலும், வேதம் சொல்லுகிறது, அவரையே நம்புங்கள், அவரையே நான் நம்பும் கண்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் துருகம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குடியேற்றுவார். ஆங்கிலத்துல God will establish your life. Not only establish, He will extend your life. உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, சீர்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். இங்கே இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். அந்த வார்த்தை கவனிங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடி, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒரு தலைவன் ஏற்படுத்துவோம். ஒரு நிலைமை என்ன? 14:32 அவருடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது. அது மட்டுமல்ல, அது 14:33 அவருடைய பிள்ளைகளும் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, உங்கள் தவறு உங்களை மட்டும் பாதிப்பதில்லை, உங்கள் சந்ததியை பாதிக்கும். வாசிக்கிற கேளுங்கள். அவருடைய பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீ நிறைய நினைக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்றோம், நம்ம வாழ்க்கையோட முடிஞ்சிடும். இல்ல, உங்கள் தவறும் என் தவறும் அன்பாருடைய 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து தங்கள் பாதகத்தை அவர் சுமப்பார்கள். யோசித்து பாருங்கள், தவறே செய்யாத அவர்கள் என்னால் பாதிக்கப்படுகிறார். 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அந்த பெற்றோருடைய பாவம் அந்த பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறது. அகால மரணங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தாலும் அதுல அது ஆசீர்வாதமா இல்லை. இதெல்லாம் நெருமுடைய விளைவென்றால்
அன்பாளே, உங்கள் பாதகம், உங்கள் தவறு உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். 40 வருஷம் டோன்ட் கிவ் அப். உங்கள் உத்தமத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் உறுதியை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தீர்மானத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த நேசத்தை விட்டு விடாதிருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். 14:37 இப்படி சொல்லுகிறது. Those who are against God, தேவனுக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ ஊழியனுக்கு யாரெல்லாம் விரோதமாய் முறுமுறுக்கிறார்களோ, வேதம் சொல்கிறது, அதாவது துச்செய்தியை பரப்பினவர்கள். எல்லாரும் கேட்கிறேன். யாரெல்லாம் துச்செய்தியை பரப்புகிறார்களோ அவர்கள் வாதையினால் செத்தார்கள். ரொம்ப புரியல. நீ ஊழியக்காரனை பற்றி எவ்வளவு துச்செய்தி. அவர் இவரோடு, இவர் அவரோடு, அவர் அங்க போனார், அவர் இங்க போனார், அவரோட வீட்டு திருமணங்கள், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை கூட விமர்சிக்கிற மக்கள் ஏராளம். ஏன் சொல்கிறது, யாரெல்லாம் துச்செய்தியை பரப்புகிறார்களோ, வசனத்தை திரையில் பாருங்கள், யாரெல்லாம் துச்செய்தியை பரப்புகிறார்களோ, இன்னும் 14:37 அந்த துச்செய்தியை சொன்னவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே செத்தார்கள். இன்னைக்கு தேவ பயம் மக்களுக்கு இல்லை. இப்படி அடுத்தவங்களை பத்தி பேசுறோமே, துச்செய்தி சொல்லுகிறோமே, அது உண்மையா கூட இருக்கலாம். அது உங்கள் பொறுப்பு அல்ல, அவருடைய ஆண்டுடைய பொறுப்பு. டோன்ட் ஸ்ப்ரெட் தி பேட் திங்ஸ், அதாவது தீமையான காரியங்களை. வேதம் சொல்கிறது, அவர்கள் செத்தார்கள். ஆனால் 14:24 என் தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவன். அதனால கருத்து உங்களுக்கு புரிய நினைக்க உடனே பேசினது எல்லாமே எதிர்மறையான வார்த்தை, எதிர்மறையான சூழலை, பெருங்கூட்டம், திரள் கூட்டம், ஒரு தனி மனிதன். நீங்கள் யார்? திரள் கூட்டத்தில் இருக்க விரும்புறீங்களா, இல்ல எப்ராஹிம் போல தனித்து வாசம் பண்ண விரும்புறீங்களா? நீ எல்லாருமே இந்த திரள் கூட்டத்தில் தான் விரும்புறோம். அதுல ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு பாருங்க, அந்த வாலிப பையங்க கூட, இந்த கல்லூரி மாணவர்கள் தனியே போகும்போது அமைதியாய் போகிறார்கள், கூட்டமாய் போகும்போது அமக்களத்தோடு போறாங்க. அதுல ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ட்ரெயின்ல பார்க்கலாம், பஸ்ல பார்க்கலாம், நாள்தோறும் ஊடகங்களிலே வருகிறது. சென்னை இந்த ரயில் பெட்டிகளிலே அவங்க ஆர்ப்பாட்டம், அட்டகாசம். இது காரணம் என்னவென்றால், அந்த கூட்டத்தை பார்த்த உடனே they change their mind. வேண்டாம், கூட்டம் முக்கியம் அல்ல. அன்பானுடைய இன்னைக்கு அரசியல கூட பாருங்களேன், அந்த எந்த கட்சி ஆளுகிறோ அந்த கட்சி பக்கம் எல்லாரும் சேர்றாங்க. அது ரொம்ப நாள் இருக்காது. அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை, ஸ்திரத்தன்மை. ஆனால் வேதம் சொல்கிறது, காலேப் வேறு ஆவியை உடையவனா இருந்தான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, என்னை உத்தமமாய் பின்பற்றினான். இன்னொன்றையும் சொல்லுகிறார், உத்தமமாய் பின்பற்றாத மனிதர்கள். என்னாகமம் 32:12 ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால ஒருவரும் என்னை உத்தமமாய். இன்னைக்கு உத்தமம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. உண்மையும் இல்லை, உத்தமம் இல்லை. தேசத்திலே உண்மை இல்லை, திருச்சபையிலே உண்மை இல்லை, குடும்பங்களிலே உண்மை இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் உண்மை இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உண்மை இல்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியாது, அவர் எங்க போறார், எங்க வர்றாருன்னு கூட தெரியாது. ஒரு வெளிரங்கமான வாழ்க்கை இல்லை. அவருடைய மொபைல் பார்க்க முடியாது, அந்த அம்மாவுடைய மொபைல் இவர் பார்க்க முடியாது. அநேக குடும்பங்களை பார்க்கிறேன், அந்த தொலைபேசி அடிக்கும் போது கணவன் ஓடி வந்து பறிக்கிறார். அவருடைய தொலைபேசி தான் அடிக்கும் போது ஓடி வந்து பறிக்கிறார் மனைவி எடுக்கும் போது. இது என்ன தெரியுது? வாழ்க்கை உத்தமம் இல்லை. வேதம் சொல்கிறது, உத்தமமாய் பின்பற்றாவிட்டால் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, நீங்கள் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, காண்பதில்லை. வாழ்வை காண்பதில்லை, செழிப்பை காண்பதில்லை, ஆரோக்கியத்தை காண்பதில்லை, உயர்வை காண்பதில்லை, நித்தியத்தை காண்பதில்லை, என்னுடைய மகத்துவங்களை நீங்கள் காண்பதில்லை. என்ன தெரியுமா? என்னைக்கு தேவனுடைய அந்த உத்தமம் குறைகிறது, உண்மை குறைகிறது, நினைக்கிறாங்க இந்த நாள் நடந்தா போதும். பாருங்கள், இந்த போலி பத்திரங்கள், நில அபகரிப்பு, அடுத்தவர்களை ஏமாற்றுவது திறந்தோர் வருது. நேற்று கூட சொந்த மாமனாரை காரியற்றி கொலை செய்த மருமகள். நேற்று செய்தியில எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவனுடைய வாழ்க்கை இதோட முடியும் நினைக்கிறாங்க. இல்லை, உங்களுடைய சரித்திரம் தொடரும், உங்கள் சந்ததி தொடரும்,
உங்களுடைய பாவங்கள் தொடரும், அக்கிரமங்கள் தொடரும். 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து செத்து போனார்கள். அந்த சந்ததி அந்த பாதகத்தை சுமந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாக் worthy, வாக் upright, உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளானார்கள். எல்லாரும் மரித்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலை மட்டுமே அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே ஒரு வார்த்தை 32:16, காலேபும் யோசுவாவும் தவிர. இத்தனை பெரிய மேன்மை, காலேபும் யோசுவாவும் தவிர. இதனாலே தேவன் உங்களை தனித்தன்மையாய் பார்க்கிறார். ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், சிறுமை இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்கிறார், காலேபும் யோசுவாவும் தவிர. எத்தனை பெரிய மேன்மை! அப்படியானால் God has a special anointing. தேவன் உங்களுக்கு என்று ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான ஒன்றை வைத்திருக்கிறார். Don't lose it. அந்த வார்த்தையை தேவன் சொல்கிறார், அவர் ஆணையிட்டு இருக்கிறார். உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய எதிர்காலம் எல்லாமே தேவன் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த உத்தமத்துக்கு தேவன் கொடுக்கிற பரிசு என்னவென்றால், யோசுவா 14:6 தேவன் சொல்கிறார், நீ என்னை உத்தமமாய் பின்பற்றபடினாலே. இது கஷ்டம். நீ அப்படிதான் உத்தமா நடந்த எண்ணத்தை கண்டோம். எத்தனையோ இன்றைக்கு பாருங்களேன், உத்தமா நடக்க அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் போயிட்டாங்க. நம்முடைய தமிழகத்துல வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜர், ஒரு கக்கன் அவர்கள், மிகப்பெரிய தேசபக்தர். இன்னைக்கு அந்த தேசபக்தருடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் அவருடைய பேர் பேசப்படும். வேதம் சொல்கிறது, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றபடினாலே. என் அன்பு ஊழியர்களே, கார் கிடைக்காது, பங்களா கிடைக்காது, வீடு கிடைக்காது. தேவன் சொல்லுகிறார், நீ மிதிக்கிற தேசம், உன் பிள்ளைகள் என்றென்றைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் என்றென்றைக்கும். இது உண்மை அன்பானவர்களே. உத்தமத்துல அது கொஞ்சம் கடினம்தான். இன்னைக்கு நம்ம அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறோம். காலங்களுக்கு ஏற்றா போல, சூழ்நிலைக்கு ஏற்றா போல we change ourselves. உடை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, நம்முடைய தோற்றம் மாறுகிறது, எல்லாமே மாறுது. ஆனால் உத்தமமாயிருங்க. கொஞ்ச காலம்தான், வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். வேதம் சொல்கிறது, நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் ஆணையிட்டார். சுதந்திரம், அதாவது உங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை, ஒரு பரிபூரணத்தின் வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், நான் அதை கட்டளையிட்டேன். எத்தனை பெரிய வார்த்தை! அது மட்டுமல்ல, யோசுவா 14:10 அவர் சொல்லுகிறார், தன்னுடைய 85வது வயதிலே அவர் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். God will fulfill his promise in your life. சொன்னபடியே செய்வார். உத்தமத்திற்கு நிச்சயம் மதிப்பு உண்டு, உத்தமத்துக்கு மேன்மை உண்டு, உங்கள் உத்தமத்துக்கு ஒரு வெகுமதி உண்டு. சொன்னபடியே. அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அன்றைக்கிருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏதும் சொல்லுகிறது, அன்பானவர்களே, யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கிற அப்போது எனக்கு இருந்த பலன் இப்ப. அன்னைக்கு யுத்தம் பண்ணாரா, இன்னைக்கு 85 வயசுல யுத்தம் பண்றாரு. ஆரோக்கியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். என்ன தெரியுமா? when you obey God, உத்தமமாய் நடக்கும் போது. ஆரம்பத்துல சொன்னேன், வாக், ஃபாலோ தி லார்ட் ஃபுல்லி. முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு நீ நடக்கும் போது. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 14:13, அப்பொழுது யோசுவா காலேபை ஆசீர்வதித்தான், எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் தந்தான். இன்றைக்கு பரம யோசுவா அன்பானவர்களே, உங்களுக்கு என்று மேன்மையான, மகிமையான, மகத்துவமான காரியங்களை வைத்திருக்கிறார். Don't lose it. Don't distract. தடுமாற வேண்டாம், குழம்ப வேண்டாம். அன்பானவர்களே, உங்களுடைய உறுதியை விட்டுவிட வேண்டாம். அதனால திருமறை சொல்கிறது, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும்
நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் நீங்களே தேவனுடைய வீடா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். யோசுவா 21 அதிகாரம் 12 வசனம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வயல்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, பட்டணத்தை சேர்ந்த வயல்களையும் பட்டிகளையும் எப்னையின் குமாரனாய் காலேபுக்கு காணியாட்சியாய் கொடுத்தார்கள். 14:15 யோசுவா. தேசம் அமைதலாய் இருந்தது. இதுதான் வாழ்க்கையில முக்கியம். உத்தமத்துக்கு தேவன் கொடுக்கிற பரிசு. There is a reward for you. தேசம் அமைதலாய், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், திருமறை சொல்லுகிறது, அமைதியாய் இருந்தது. அந்த உத்தமத்திலே தொடர்ந்து நடக்கும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, 14:9 யோசுவா 14:9, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவனை உத்தமமாய் பின்பற்றுவது என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? திரையில் பாருங்கள். What is meaning to follow the Lord? Follow Jesus all the days. அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் பின்பற்றி விட்டு விடுவதில்லை. all the days. அந்த வார்த்தையை கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். Follow Jesus all the days. எல்லா நாட்களிலும். கடினம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.